மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. டேய் இவன் இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை. இவனை தூக்கி படகுல போட்டுருவான். சீக்கிரம் தூக்கு 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 விடாதீங்க. சீக்கிரம் வா வா சீக்கிரம் வா. பாத்து 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 வா பாத்து வா. தூக்கி போடு. எதுவா போடு சீக்கிரம்டா. போடு போடு உள்ள போடு. வா வா போடு. வா 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 காலை உள்ளடி. போ 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 சீக்கிரம் போ. யாராவது பாத்திர போறா. போ போங்க போங்க. என்னம்மா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருந்தாரா? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? எல்லா புதன்கிழமையும் கைனகாலஜிஸ்ட் வராங்களா? அந்த நாளுக்கு மட்டும் செக்கப்க்கு வர சொன்னாங்க மாமா. ஓ மாமா எங்க போறீங்க? பனங்காட்டு கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன்மா. நான் தான் பாகவதர் வேஷம் போடுறேன். ஒரு நாளைக்கு 300 ரூபா கிடைக்கும். என்னோட கை செலவுக்கு மற்றவங்க கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை இல்லைல்ல. அப்புறம் பாகவதர் பாராயணம் சொல்லும் போது நம்ம மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்மா. அதுதானே பெருசு. ஆமா நீ வந்துட்டியா? நீங்க என்ன போகலையா? இதோ கிளம்பிட்டேன். சரி போயிட்டு வாங்க. வேணு எங்க போயிட்டான்? ஏண்டி நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்கிட்ட சொல்லிட்டு தான் உங்க பையன் வெளியில போறாரா என்ன? நீ தானே அவனை கட்டாயப்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன. எனக்கு ஒரு புருஷன் இருக்காருன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்காக தான். உன் பின்னாடி வாலாட்டிக்கிட்டு வரதுக்காக தான் அவன் பூனையில இருந்து இங்க வந்திருக்கானா என்ன? நான் யாரையும் அப்படி வர சொல்லலையே. அப்படி வர வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. நீ யாரு கூடயாவது ஓடி போயிடுவே அப்படிங்கிற பயத்துல தான் நீ எங்க போனாலும் அவன் கூடவே வந்துட்டு இருக்கான். அப்படி சந்தேகப்படுற உங்க பையன் கிட்ட கட்டிலோடு சேர்த்து என்னை கட்டி வச்சுட்டு போக சொல்லுங்க. நீ இங்க இருந்து உன் வீட்டுக்கு போயிட்டானா இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இல்லைல்ல. இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களை கஷ்டப்படுத்த போறேன். அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கோங்க. இந்த படகோட்டுறவு எங்க போயிட்டான்னு தெரியலையே. டேய் படகோட்டி, ஓய், இவனால எனக்கு இன்னைக்கு வந்த வேலை போயிடும் போல இருக்கு. டேய் படகோட்டி, டேய் கொஞ்சம் சீக்கிரமா நடந்து வாங்கலேன்பா. எனக்கு நாடகத்துக்கு நேரமாச்சுல்ல. உனக்காக நான் எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது. அது சரி, மிஞ்சி போன ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் பிரபாகர் சத்தம் போட்டு இப்ப உங்க வேலைக்கான ஆளை ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. சரி சரி, தேவையில்லாம பேசாம சீக்கிரம் படகை எடு. வா. ஐயோ ஐயோ, டேய் மகனே வேணு. ஐயோ மகனே. டேய் வேணு யாரோ குத்திருக்காங்கடா. நீ சீக்கிரம் போய் வீட்டுல சொல்லிட்டு வா. சரி. டேய் டேய் வேணு எழுந்துடுறா. டேய் கண்ணு திறந்து பாருடா. டேய் படகோட்டி, சீக்கிரமா ஏதாவது பண்ணு. ஐயோ நின்னுகிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வா போ. சரிங்க, இதை கொண்டு வர. ஐயோ வேணு மகனே. கேஸ் கொடுக்கிற விஷயத்துல ஆஷா ஸ்டடியா நிக்கிறதுனால
இதுக்கப்புறம் அந்த வேலையை நீ கூடி சீக்கிரம் பார்த்தாகணும். சீக்கிரம் பார்க்கணுமா? ம். நான் பணத்துக்காக ஆசைப்படுறேன்னு அவளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். மெதுவா சாப்பிட்டாலும் பணத்தை தான் சாப்பிடணும். இப்ப சொன்ன பணத்தை நீ தின்னு, ஆனா பணங்கள்ல நீ எனக்கு தான் தரணும். சதீசன நான் மறப்பனா? எனக்கு என்ன நடந்தாலும் கூட நிக்கிற ஒரே ஆள் நீங்க தானே. இதையெல்லாம் நீ மறக்காம இருந்தாலே போதும். வேணும் உன்னை அடிச்சு துரத்த முயற்சி பண்ணப்போ நான் தாண்டா உன்னை தடுத்து நிப்பாட்டினேன். சதீஷ், ம்? நீ ஏன்டா இவ்வளவு வேகமா ஓடி வர? உன் சொந்தக்காரங்க யாராவது செத்துட்டாங்களா? எங்க சொந்தக்காரங்க யாரும் சாகல. வேணும் யாரோ கத்தியால குத்தி போட்டிருக்காங்க. சாகர நிலைமையில படகுல விழுந்து கிடக்குறாரு. சீக்கிரம் சீக்கிரம். மகனே, கண்ணை திறந்து பாருடா. அண்ணே இங்க பாருங்கண்ணே, சீக்கிரம் இங்க இருந்து கொண்டு போயிருங்க, இல்லன்னா நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஆமா ஆமா. சீக்கிரமா படகு எடுப்பா. இல்ல, ஆள் உயிரோடு இருந்தா தான் படகு எடுப்பேன். என்னோட பையனுக்கு உயிர் இருக்குப்பா. சீக்கிரமா கொஞ்சம் படகை எடு. வேணும், எழுந்திருப்பா. அண்ணே சீக்கிரம் போட. ஏய் வேணு, அப்பா சதீஷ், என்னாச்சுப்பா? பாருடா. அண்ணனுக்கு என்னாச்சு? யாருனே தெரியலடா. வேணுவா குத்தி போட்டுட்டாங்கப்பா. என்னப்பா சொல்றீங்க? வேணுண்ணா. வேணு, எழுந்துடா. அண்ணா அண்ணா வேணுண்ணா. மகனே, அண்ணா, என் தம்பி எவன்டா குத்தி போட்டது? அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க. நீ போய் படகு தள்ள. வாடா, சீக்கிரம் தள்ள, சீக்கிரம் தள்ளியா? சீக்கிரம். அண்ணா வேணுண்ணா. அண்ணா அண்ணா வேணுண்ணா. அண்ணா கண்ணு திறந்து பாருண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. போறோம். இந்த புடி. போங்க போங்க. அண்ணா வேணுண்ணா. கண்ணு திறந்து தம்பியை பாருண்ணா. கொலை பண்ண நினைச்சவன் எவனா இருந்தாலும் நான் சும்மா விட போறது இல்ல. சீக்கிரம் ஓடி. சீக்கிரம் போ. வேகமா இதுக்கு ஓடி. எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட திமிரு தான்டா. சீக்கிரம் ஓடி. போங்க. டேய் வேணு, வேணு. வேணு, அண்ணா டேய் அண்ணா வேணுண்ணா. இருப்பா. கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டியா. பாருண்ணா. வேகமா போ. இறங்கி வாமா. நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போய் பேசிட்டு வாங்க. உன்னை இறங்கி வான்னு சொன்ன. நீ இந்த வீட்டோட மருமக, என்னோட பொண்டாட்டி. அந்த மனசுல வச்சுக்கிட்டு என் கூட வா. வேண்டாம் சூரஜ், இங்க இருக்கிற யாருமே என்னை ஏத்துக்க மாட்டாங்க. உனக்கு தாலி கட்டினது நான் தானே. உன்னோட குற்றம், உன்னோட குறைகள் எல்லாத்தையும் அனுசரிக்க போறது நான் தான். இங்க இருக்கவங்களும் ஒரு பிரச்சனையே இல்லை. வா. இவ எப்படின்னு உங்க கூட வரா? இது என்னோட கேள்விடி. நான் இவளை கல்யாணம் பண்ணும்போது நீயும் கூட இருந்தல்ல. கல்யாண விஷயத்த நான் கேட்கவே இல்லைன்னு. இப்ப இவளை எங்க கூட்டிட்டு வந்தா? அது எல்லாத்தையும் நான் பொறுமையா சொல்றேன். இங்க பாருண்ண, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கப்புறம் இவளை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல வாழ தகுதியே இல்லாதவள தான் நீங்க இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு இவதான். இவளோட கைய பிடிச்சி என் கூட சேர்த்து வச்சது நீதானே. இப்போ திடீர்னு என்னாச்சு? எனக்கு இவளோட பாஸ்ட் தெரியாதுன்னு. என்ன உங்களை, இந்த குடும்பத்தை, இப்படி எல்லாத்தையும் இவ ஏமாத்திட்டா. இந்த பையன் யாருன்னு தெரியுமா? இவளோட பையன்தான் இவ. நான் சொல்றது உண்மைண்ண. கல்யாணத்துக்கு முன்னாடி இவளுக்கு பிறந்த பையன்தான் இவ. அதுக்காக அதுக்காக இவளை என்ன பண்ண சொல்ற? கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவா.
இல்ல டிவோர்ஸ் பண்ணிடுவா. நீயே சொல்லி இவளுக்கு என்ன பண்ணலான்னு. எவ்வளவு கொடூரமான தண்டனை கொடுத்தா இவ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும்? அண்ணா, இவளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்க? ஐயோ அண்ணா, எனக்கு தெரியாத எந்த ரகசியமும் என் பொண்டாட்டி கிட்ட இல்ல. என் பொண்டாட்டி மேல என்ன தவிர அதிகமான உரிமை வேற யாருக்காவது இருக்கா? என்ன இருக்கா சொல்லு. இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவளை அடிச்சா? இவளை இங்க இருந்து துரத்தி விட உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இனிமே இவ என் கூட தான் வாழ போறான். இனிமே இவன் தான் என் பையன். இங்கிருந்து உனக்கு சேர வேண்டிய எல்லா ஷேரையும் கொடுத்து இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்ச உன்னை விட இவளுக்கு தான் இந்த வீட்டுல அதிகாரம் இருக்கு. இவ இந்த வீட்டோட மருமக. நீ வாமா. சூரஜ், இந்த கேடு கிட்டவளை இங்க ஏன்டா கூட்டிட்டு வந்த? முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. எங்களை இப்படி ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் மகனோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா? வெளியே போடி. சாரதா, என்ன என்ன பிரச்சனைங்க? சாரதா, நீ ஏன் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? என்னம்மா, உன்னை இவ ஏதாவது திட்டினாளா? என்ன, யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இல்ல, இவ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. அத நீதான் முடிவு எடுக்கணுமா? அம்மா நீ போம்மா. ஆமா, இந்த பையன் யாரு? அந்த உண்மை தெரிஞ்சா நீங்களே இவளை விரட்டி விடுவீங்க. சொல்லு அப்பா கிட்ட இவன் யாருன்னு. சொல்லுடா, இந்த பையன் யாரு? என்னோட பையன். அது எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா என்ன? சூரஜ் எனக்கு இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி இவளுக்கு பிறந்த பையன் தான் இவன். அத நம்ம கிட்ட இருந்து மறைச்சுதான் இவ கல்யாணம் பண்ணிருக்கா. உண்மையாம்மா? உண்மையா? இவன் உன் பையனா? ஆமா. ஏய் வேண்டாம், இவ்வளவு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்க? எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இவ்வளையும் பையனும் கூட்டிட்டு வந்திருக்க. உனக்கு வெக்கமா இல்லையாடா? இந்த கேடு கெட்டவளையும் அவ பெத்த புள்ளையும் கூட்டிட்டு வந்து ஏன் முன்னாடி நிக்கிறதுக்கு? போயிடு, இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. நீ வாப்பா. சமேலி, சூரஜையும் இந்த குடும்பத்தோட அந்தஸ்தையும் இந்த கேடு கட்டவன் நாசமாக்க மாட்டான். நீ ஏன்டா இப்படி பார்த்துட்டு நிக்கிற? அவளை வெளியில தள்ளி கேட்டை பூட்டிட்டு வாடா. சமேலி, நான் இங்க ஜெயிக்கணும். இப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். வேண்டாம்,
என் மேல பாசம் வச்சிருந்த எல்லாரையும் எதிரியாக்கி நான் உங்க கூட வந்து நின்னா இந்த வாழ்க்கையில நமக்கு எப்பவுமே சந்தோஷம் கிடைக்காதுங்க. இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதானே உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு போனீன்னா நீ என் மேல மரியாதை இல்லாம நடந்துக்கிற மாதிரி. என் வாழ்க்கையில ஒரு நாளாவது என் அப்பா முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க நீ என் கூட வந்தாகணும். இனி நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கு நஷ்டம் மட்டும்தாங்க ஏற்படும். அந்த நஷ்டம்தான் இப்ப எனக்கு கிடைச்சிருக்க வெற்றி. நீ வா. அவளை இங்க திரும்ப கூட்டிட்டு வான்னு சொல்லல, கேட்டுக்கு வெளியே தள்ளி விடுந்தானே உங்ககிட்ட சொன்னேன். உங்க பேச்சை கேட்டு முடிவெடுக்க இனி எனக்கு மனசு இல்ல. அப்பா சொல்றத கொஞ்சம் கேளுடா. இப்ப வரைக்கும் அப்பா சொல்றத மட்டும் தானே கேட்டுட்டு இருந்தேன். வருஷம் ஃபுல்லா உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்த என் காதல அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தூக்கி போட்டான்ல. கோடீஸ்வர வீட்டு பொண்ண தாலி கட்ட வச்சு மருமகளா கொண்டு வந்தீங்கல்ல, அப்போ உங்க அந்தஸ்தும் பெருமையை உயர்ந்துச்சுல. அனுசரிச்சுட்டு போற மகனா இருந்த எனக்கு கடைசியில கிடைச்ச பிரதிபலம் தான் என்ன? சொந்தமா ஒரு முடிவு கூட எடுக்க தெரியாதவன், ஆம்பளை வர்க்கத்துக்கே கெட்ட பேரை உண்டாக்குன முதுகெலும்பு இல்லாதவன். அதுதானே நானு. இன்னில இருந்து அந்த பேரை திருத்தத்துக்கு நான் முயற்சி பண்றேன். அப்பா தாலி கட்ட சொன்ன பொண்ணு இவ இப்ப கர்ப்பமா இருக்கா. என் குழந்தை இவ வயிற்றுல வளருது. நான் ஒரு நல்ல மகனா, சகோதரனா, நல்ல கணவனா இருந்ததே இல்லை. ஆனா ஒரு அப்பனா என் கடமையை நிறைவேற்றணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தன் கூட ஓடி போனவ, அப்படி பிறந்தவன் தான் இந்த பையன். இப்ப இவ வயித்துல வளர அந்த குழந்தை உன்னோடதான்னு சொல்ல முடியுமா? என்னோட பொறுப்பு அப்படி சொல்ல முடியுமா? சந்தேகம் தான் நீங்க தான் எங்க அம்மா கிட்ட கேட்கணும். இந்த விஷயத்துல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை மேல இருக்கிறதால தான் இவ கையை பிடிச்சி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. இது கௌரவமானவங்க வசிக்கிற இடம். உங்க கண்ணியத்தை நிலைநாட்டுறதுக்கு நான் பிடிச்ச இந்த கையை விடணும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். இங்க முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் நான். அவளை வெளியே அனுப்பி வச்சுட்டு நீ உள்ள வா. இல்லடா, நீயும் பொட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு அவ கூடவே போயிடு. சதீஷ் எங்கடி போனா? வெளியில இருந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது யாரோ வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஆள் கூட தான் எங்கேயும் போயிருப்பாரு. அதான் எங்க போயிருக்கான்னு கேக்குறேன். அப்படி சொல்லிட்டு போற பழக்கம் தான் உங்க பசங்க யாருக்கும் இல்லையே. அம்மா அந்த போன் அட்டெண்ட் பண்ணுமா. ஹலோ, நான் சுமேஷ் பேசுறேன். ஏங்க என்னாச்சுங்க? எங்க இருக்கீங்க? ஆஷா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. யாருக்கு? உங்களுக்கா? அது எனக்கு இல்ல, நம்ம வேணனுக்கு. படகுல வச்சு வேணனவை யாரோ குத்திருக்காங்க. நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். கொஞ்சம் சீரியஸ் தான். நீ வீட்டில் சொல்லிடு, நான் அப்புறமா கால் பண்றேன். பாலக்கா, என்னடி விஷயத்த சொல்லு. பாலக்கா. அக்கா. என்ன ஆஷா? பாலக்கா, படகுல வச்சு வேணுமாமாவை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஐயோ, என்னோட புருஷன் தான் கால் பண்ணாரு. வேணுமாமாவை இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். ஐயோ, நிலைமை இப்ப கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கான். ஐயோ, என் பையனை எந்த படுபாவி கொலை பண்ண முயற்சி பண்ணானோ. ஏண்டி, அவன் உன் கூட தானே வந்தான். நீ யாரை வச்சுடி அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க? சொல்லுடி, யாரோட கையில கொடுத்துட்டு வந்த? ஐயோ, விடுங்க அவளை, விடுங்க. இவதான் கொலை பண்ண முயற்சி பண்ணிருப்பா. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு,
உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட வேண்டி. ஐயோ என் பையன், உனக்கு என்னாச்சு தெரியலையே. அண்ணா சொன்னா கேளு, அவ கூட போகாத ப்ளீஸ். விட்டுட்டு போக மனசு இல்ல, அவளை கைப்பிடிக்கத்தான் ஆசைப்படுறேன். அண்ணன் நீ அவ மேலயோ இல்ல அவ உன் மேலயோ பாசங்கிறது இல்ல. இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சு உன் கூட வாழ்ந்துட்டு இருந்தவ சம்மலி, இதுக்கப்புறமா அப்படி இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவ பண்ண எல்லா சதிக்கும் பிரதிபலன் பண்றதுக்காக தான் நான் இப்ப அவளை கூட்டிட்டு போறேன். அவளை மட்டும் இல்ல, அந்த பையனையும் தான். பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம்னு நினைச்சிட்டு இருக்காரு நம்மளோட அப்பா. அந்த முகத்துக்கு நான் கொடுக்குற அடிதான் இது. பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தானே பாலாவும் என்னை விட்டு போனா. எனக்கு இந்த பணத்தை விட முக்கியம் பாலா தான் அன்னைக்கே சொல்லியிருந்தேனா, அன்னைக்கே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன். அந்த பயத்தை தான் இப்ப நான் விட்டு கொடுக்குறேன். வாழ்க்கையில ஒருத்தனுக்கு எல்லாமே தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் எதுக்கு பயப்படணும்? சமேலியா அவனோட பையனையும் நான் என்னோட பாதுகாப்புல தான் வளர்க்க போறேன். அதை தடுக்கிறதுக்கு யார் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. யாருடைய கௌரவமும் இனி என்ன தடுக்க போறதில்ல. இங்க பாருண்ண, ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் முடிவெடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் எதையும் மாற்ற முடியாது. அதை விட எனக்கு ரொம்ப சுலபம் இப்ப நான் சுயமா முடிவெடுக்கிறது. சரி நீ சொல்லு, இந்த அவமானத்துல இருந்து தப்பிக்க நான் தற்கொலை பண்ணிக்கணுமா, இல்ல தப்பான முறையில கர்ப்பமான அந்தஸ்து கெட்டு போன அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுமா? இதுல நான் என்ன பண்ணணும்? உன்கிட்ட நான் கை கூப்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவன் வர்றதுக்குள்ள நீ போயிடு. என் பையனோட வாழ்க்கையை நீ நாசமாக்கிடாத. என் பையனை கூட்டிக்கிட்டு போய் நீ சந்தோஷமா வாழ்ந்துருவன்னு நினைக்காத. நீயும் உன் பையனும் நாசமா தான் போவீங்க. ஏன் சம்பளத்தில் வாங்கின ட்ரெஸ்ஸை மட்டும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அப்பாவோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் எங்கேயே விட்டுட்டு அவமானம் கேலியும் இங்கிருந்து நான் கொண்டு போறேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.